பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு பார்ட்டில் டிஃபமேஷன் என்னன்னு பார்த்துட்டோம். இப்போ இந்த பார்ட்டில் நம்ம பார்க்க போகிறது என்ன டிஃபென்சஸ் இருக்குது டிஃபமேஷனுக்குன்னு. ஒரு மான நஷ்ட வழக்கு போட்டால் அவன் என்ன சொல்லி தப்பிக்கலாம் அப்படிங்கிற 3 விதமான காரணங்களை சொல்லலாம். 1 ஜஸ்டிஃபிகேஷன் ஆஃப் ட்ரூத்து, 2 ஃபேர் கமெண்ட்டு, 3 ப்ரிவிலேஜஸ். அது என்னென்னு பார்க்கலாம். ஜஸ்டிஃபிகேஷன் ஆஃப் ட்ரூத்துன்னு என்னென்னா, நான் சொன்னது உண்மை, நான் உண்மை சொன்னதுனால அவர் மரியாதை குறைஞ்சி போச்சு அப்படிங்கிற சொல்லலாம். என்ன சொல்லணும்னா, த டிஃபென்ஸை no action therefore will be for the publication of a defamatory statement if the defendant pleads and proves that it is true. இந்த லைபிலிட்டிலேயே 2 லைபிலிட்டி வருது, சிவில் அண்டு கிரிமினல். சிவில் லைபிலிட்டினா ஜஸ்ட் டேமேஜஸை கேட்டுட்டு போகிறாங்க, கிரிமினல்லாம் சிறை தண்டனை வரைக்கும் இருக்குது. சிவில் லைபிலிட்டியில் சிவில் லாவில் நீங்கள் போய், அதாவது அண்டர் டாட்ஸ் லா, என்னோட உரிமையை சிவில் ராங் டாட்ஸ், இதை இவர் செய்துட்டார், எனக்கு நஷ்ட ஈடு வேணும்னு கேட்கலாம். அல்லது இந்தியன் பீனல் கோடு படி இவர் ஒரு கிரிமினலாக ஒரு அஃபென்ஸு செய்திருக்கார், இவரை பிடிச்சி நீங்கள் உள்ளே வைங்கன்னு சொல்லலாம். இந்த சிவில் லாவில் வரும்போது என்னன்னா, நான் உண்மையை தானே சொன்னேன், இதில் டேமேஜஸ் எங்கே இருக்குதுன்னு கேட்கலாம். நம்பர் 1 ஜஸ்டிஃபிகேஷன் ஆஃப் த ட்ரூத். அவருக்கு 5 மனைவி இருக்குதுங்கிறது உண்மை, நான் அதைத்தான் சொன்னேன் அப்படின்னு சொன்னால் அப்போது டேமேஜஸ் இல்லை. ஆனால் கிரிமினல் லாவில் என்ன சொல்லுவாங்கன்னா, அங்கே பப்ளிக்காக இந்த விஷயத்தை ஒரு சொல்லியிருக்கணும். அதாவது பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டுக்காக விஷயத்தை சொல்லியிருக்கணும், மேலஃபைடு இன்டென்ஷன் இல்லாமல் சொல்லியிருக்கணுங்கிறது ஒன்று. அங்கே ஹானஸ்ட்டாக சொல்லியிருந்தா, பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டுக்காக சொல்லியிருந்தா அது கிரிமினல் இல்லை. சிவிலில் வரும்போது உண்மையை சொன்னால் எனக்கு நீங்கள் என் மேலே தப்பு இல்லைன்னு சொல்லுங்கன்னு சொல்லலாம். சிவில் லாவில் டிஃபென்ஸு இட் இஸ் ஜஸ்ட் ஃபேக்ட். இந்த கிரிமினல் லாவில் போனீங்கன்னா பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டுக்காக சொன்னால் எனக்கு வேறு மோட்டிவ் ஒன்றும் இல்லை அப்படின்னு, இம்ப்ராப்பர் மோட்டிவ் இல்லை அப்படின்னு சொல்லணும். இது உண்மையை சொன்னாலும் அங்கே என்ன சொல்லணும், எனக்கு வேறு அவனோட அசிங்கப்படுத்தணுங்கிறதுக்காக நான் இப்படி ஒன்றும் பேசலை, மக்களோட நல்லதுக்காக இப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லணும். இப்போ ஊழல் பண்ணவங்களை எடுத்து காட்டி கொடுக்காங்க, இவர் இங்கே வாங்கினார் அங்கே வாங்கினாருன்னு. அப்போ அது உண்மை தான். அங்கே வரும்போது மக்கள் பயனுக்காக, மக்களோட வரிப்பணம் இப்படிலாம் போகுதுன்னு மக்களை தெரிவிக்கிறதுக்காக சொன்னால் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத சொல்லலாம். அங்கே அது கிரிமினல் லாவில் மக்களுக்காக செய்திருக்கணும், வேறு இன்டென்ஷன் இல்லாமல் இருந்திருக்கணும். சிவில் லாவில் உண்மையாகத்தான் சொன்னேன்னு மட்டும் சொன்னால் போதும். அடுத்தது ஃபேர் கமெண்ட். சொல்லுறது ஒரு ரீசனபுளாக ஒரு ஆள் என்ன சொல்லுவானோ அதை மட்டும்தான் சொல்லணும். ஒப்பீனியன் சொல்லுதாங்க அப்படின்னா அதை ரீசனபுளாக சொல்லணும். அது சொல்லுறது எப்படின்னா, கமெண்ட் தனியாக, டேட்டா தனியாக, ஸ்டேட்மெண்ட் தனியாக சொல்லணும். இவனோட கமெண்ட்டையும் அதில் இருக்க சில உண்மைகளையும் கலந்து பேசி சொல்லி எல்லாத்தையும் உண்மை போல் சொல்லிடாதீங்க அப்படின்னு. இவர் இந்த புக்கை எழுதியிருக்காருங்கிறது ஒரு உண்மை, இவனோட கமெண்ட் இது படிக்க முடியாதுப்பா, இது நல்லா இல்லை இந்த புக்குங்கிறது கமெண்ட். இது 2ஐயும் சேர்த்து ஒரு விஷயமாக சொல்லாதீங்க. அதாவது கமெண்ட்டு தனியாக இருக்கணும், சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டு தனியாக இருக்கணும், ஃபேக்ட் தனி, ஒப்பீனியன் தனி, 2ஆக பிரித்து சொல்லணும். இந்த புக்கு வாசிக்க முடியலை அப்படின்னு சொன்னால் அது கமெண்ட், இது நல்ல புக்கு இல்லை, இது என்னோடய கிரிட்டிசிசம். ஏன்னு சொன்னால் ஒரு புக்கை விற்று வெளியே விற்கிறதுக்காக வராரு, பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டில் மற்றவங்க வாங்க வேண்டாம், இது நல்லா இல்லைப்பா, இது என்னோடய ஒப்பீனியன் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லுவோம். அது ஃபேர் கமெண்ட், ரீசனபுளாக ஒரு ஆள் செய்யக்கூடிய விஷயம். இவனை போல் ஒரு முட்டாள் தான் இந்த புத்தகத்தை எழுதும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அங்கே டிஃபமேஷன் வந்துடுது. ஏன்னா அந்த ஒரு ஆளோட கேரக்டரை பற்றி, அவரோட கேரக்டர் மோசங்க மாதிரி நம்ம சொல்லுதோம், அது அங்கே டிஃபமேஷனாக வருது. ஃபேர் கமெண்ட்டு டிஃபமேஷன் இல்லை. நீங்கள் ஃபேர் கமெண்ட்டு சொல்லும்போது அதோட உண்மைகள் தனியாகவும் உங்களோட ஒப்பீனியன் தனியாகவும் பிரித்து சொல்லணும், அடுத்தோட பாதிக்காத அளவில் நீங்கள் சொல்லணும். ஃபேர் கமெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு. ஹானஸ்ட்டாக ஒரு மனுஷன் என்ன சொல்லுவானோ அதை சொல்லணும். அது பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டில் இருக்கலாம், ரீசனபுளாக ஸ்டாண்டர்டாக தேவையான விஷயங்களை சொல்லலாம். இப்போ கவர்மெண்ட் விஷயங்களா, இல்லை ஒரு பொதுக்கூட்டம் நடக்கு,
பொதுக்கூட்டத்தில் வந்து இவர் பேசுகிறாரு, இந்த விஷயங்களை இவர் பொதுக்கூட்டத்தில் பேசுகிறாரு, எங்களோட ஒப்பீனியன் இது, இந்த கூட்டத்தில் இவர் இப்படி நடந்துக்கிட்டாரு அப்படிங்கிறத சொல்லுது தப்பு இல்லை. ஏன்னா அது ஒப்பீனியனாக கொடுக்கலாம், பப்ளிக் இன்ட்ரெஸ்ட். அடுத்து 3வது வரும்போது ப்ரிவிலேஜஸ். கவர்மெண்ட்டே சில ப்ரிவிலேஜஸ் கொடுக்காங்க இதெல்லாம் செய்தால். இப்போ பார்லிமெண்ட்டில் நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் வெளியே சொன்னீங்கன்னா எதை பற்றி கவலைப்பட வேண்டாம், அது யாரை பற்றி பேசியிருந்தாலும் சரி. பார்லிமெண்ட்டில் ரெக்கார்ட் ஆகிட்டா நீங்கள் வெளியே சொல்லுங்கள், உங்களுக்கு அப்சல்யூட் ரைட்டு கொடுத்தாச்சு, நீங்கள் என்ன வேணாலும் அதை பற்றி பேசுங்கன்னு. அதை பார்லிமெண்ட்டில் பேசக்கூடிய விஷயங்களுக்கு அப்சல்யூட்டாக பெர்மிஷன் கொடுக்காங்க. அது எப்படி வருதுன்னா, ஆர்டிக்கிள் 105 கிளாஸ் 2ல் பப்ளிகேஷன் ஆஃப் எனி ரிப்போர்ட், பேப்பர், votes ஆர் ப்ரொசீடிங்ஸ் பை ஆர் அண்டர் த அத்தாரிட்டி ஆஃப் எய்தர் ஹவுஸ் ஆஃப் த பார்லிமெண்ட். இதே மாதிரி ஸ்டேட்டுக்கும் இருக்குது. அவங்களோட அதிகாரத்துக்கு உட்பட்டு அவங்க இஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை கொடுக்கதை நீங்கள் பிரிண்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் ரெப்புடேஷன் பாதிக்க ஒரு ஆளுக்குன்னு நீங்கள் பயப்பட வேண்டாம். அங்கே அப்சல்யூட் ரைட் இருக்குது. ஒன்று என்னது, அண்டர் தி அத்தாரிட்டி ஆஃப் தி ஹவுஸ் ஆஃப் பார்லிமெண்ட், அப்சல்யூட் ரைட். அதே மாதிரி ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸை நீங்கள் கொடுத்தீங்கன்னாலும் தப்பு இல்லை. இப்போ சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட் இருக்குது, அதை ஒருத்தர் பிரிண்ட் பண்ணுதார், அது இது பிரிண்ட்டு வெளியே வந்ததுனால எனக்கு மான நஷ்ட வழக்குன்னு ஒருத்தன் வேண்டாங்கன்னா அது ஆகாது அப்படின்னு. ஜட்ஜு என்ன பேசினாலும் அவங்களுக்கும் இது பாதகம் இல்லை. ஜெகநாத் பிரசாத் வர்சஸ் ரஃபட் அலி கான் அப்படிங்கிறதுல ஒரு ஜட்ஜே யூ ஆர் ஏ டிஸ்ஆனஸ்ட் பர்சன், லையர், ஃபூலிஷ் அப்படின்னு சத்தம் போடுவார் கோர்ட்லேயே வச்சு. அதை வந்து நீங்கள் டிஃபமேஷன் எடுக்க முடியாது அப்படின்னு, ஏன்னா கோர்ட்டில் வச்சு பேசுது அப்படின்னு. அடுத்தது ஸ்டேட் கம்யூனிகேஷனுக்கு அப்சல்யூட் ப்ரிவிலேஜ். ஒரு ஆள் இன்னொரு ஆளுக்கு எழுதி கொடுக்க விஷயங்களில் ஸ்டேட் கம்யூனிகேஷன், ஒரு ஆஃபீஸர் இன்னொரு ஆஃபீஸருக்கு எழுதாரு, அல்லது கீழே இருக்க ஒரு எம்ப்ளாயை வச்சு ஒரு ரிப்போர்ட் கொடுக்காரு, அந்த ரிப்போர்ட்டெல்லாம் கம்யூனிகேஷனில் அப்சல்யூட்டு ப்ரிவிலேஜ் இருக்குது. அடுத்தது செக்ஷன் 499 டிஸ்சார்ஜ் ஆஃப் டியூட்டி. ஒரு ஆள் செய்யும்போது defamation not to make an imputation of the character of provider, the imputation is made in good faith for the protection and interest of the person making. நீங்கள் செய்தீங்கன்னா in good faith for the interest of the person or any other person or public good அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்காங்க. செக்ஷன் 499 எக்ஸப்ஷனாக கொடுக்காங்க. இதை 9th எக்ஸப்ஷனில் வருது. என்ன செய்யலாம், நல்ல நம்பிக்கையோடு கொடுக்கணும், மேலஃபைடு இன்டென்ஷன் இருக்கக்கூடாது ஒன்று. ரெண்டாவது இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த பர்சன் மேக்கிங், அல்லது அடுத்தவனுடைய உதவிக்காக அல்லது பொதுமக்களுடைய உதவிக்காக. ஒரு உதாரணம் சொல்லுதேன், ஒரு கடைக்காரன் கடையில் பையன் இருக்கான், அவன் வந்தால் சரக்கு கொடுக்காத, அவன் கொடுத்த பணத்தை திருப்பி தர மாட்டான், அவன் பாக்கி நிற்கி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இது அவனோட ரெப்புடேஷனை பாதிக்கு, அது உண்மை. ஆனால் இங்கே எதுக்காக சொல்லுதார், இவரோட இன்ட்ரெஸ்ட் பாதிக்காமல் இருக்கிறதுக்காக சொல்லுதார். அது டெஃபமேஷன் இல்லை, அப்சல்யூட் ப்ரிவிலேஜ் கொடுத்தாச்சு. கடையில் இருக்க பையன் இல்லாமல் இருந்தால் என்ன செய்வான், கடன் கொடுப்பான், இவருக்கு கொடுத்த பணம் வராது. அதனால் சொல்லிட்டு போகிறார், அவன் வந்தான்னா நீ பொருள் கொடுக்காத, அவன் வாங்கின கடனை திருப்பி கொடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லுதார். அது அப்சல்யூட் ப்ரிவிலேஜ். ஏன்னா தன்னோட இன்ட்ரெஸ்ட்டை பாதிக்காத அளவில் பார்க்காரு. அதே மாதிரி அடுத்தவங்களோட இன்ட்ரெஸ்ட்டுக்காக செய்யலாம். ஒருத்தர் ஒரு கம்பெனியை விட்டு ஒருத்தன் போயிட்டான், இன்னொருத்தர் அவனை வேலைக்கு எடுக்கும்போது இவன்கிட்ட கான்ஃபிடென்ஷியலாக ரிப்போர்ட் கேட்காரு, அவன் எப்படிப்பா நல்லா இருப்பானா அப்படின்னு ஒரு வேலை கொடுக்க போகிற முதலாளி வேலை பார்த்த இடத்துல கேட்காரு. அங்கேயும் கொடுக்கலாம். ஏன்னு சொன்னால் அங்கே அடுத்தவனுடைய இன்ட்ரெஸ்ட்டை பாதிக்காத அளவில் இவர் ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்காரு. பொதுவான விஷயங்களுக்காக கூட கொடுக்கலாம். ஒரு மேஜிஸ்ட்ரேட்டு அவரோட சுப்பீரியர் ஆஃபீஸர்கிட்ட ரிப்போர்ட் கொடுக்காரு, இவன் மோசம் அப்படின்னு. அது வந்து மேஜிஸ்ட்ரேட்டோட டியூட்டி, பப்ளிக் டியூட்டி. அப்போது அவன் கீழே இருக்கவனை சொல்லுதார், இல்லை வேறு ஒரு தேர்ட் பார்ட்டியை சொல்லுதார். குட் ஃபெய்த்தில் சொன்னீங்கன்னா அங்கே இல்லை அப்படின்னு. அதே மாதிரி பார்லிமெண்ட்ரி ப்ரொசீடிங்ஸ், ஜுடிஷியல் அதர் திங்ஸுக்கு ப்ரிவிலேஜஸ் கொடுக்காங்க. இது ப்ரிவிலேஜஸில் அப்சல்யூட் ப்ரிவிலேஜஸ் அப்படிங்கிறத வருது. இதில் குவாலிஃபைடு ப்ரிவிலேஜஸ்னு 2 வருது. அப்சல்யூட் ப்ரிவிலேஜஸில் இந்த பார்லிமெண்ட்ரி இந்த விஷயங்கள்லாம் அப்சல்யூட் ப்ரிவிலேஜஸ் நீங்கள் செய்யலாம். குவாலிஃபைடு ப்ரிவிலேஜஸ்லன்னு கொடுக்கக்கூடிய விஷயங்களில் என்ன இருக்குது, குவாலிஃபைடு விஷயங்களில் என்னென்னா அங்கே மேலஃபைடு இன்டென்ஷன் இருக்கக்கூடாது.
மேலஃபைடு இன்டென்ஷன் இருந்தால் குவாலிஃபைடு ப்ரிவிலேஜஸ் இல்லை. அப்சல்யூட் ப்ரிவிலேஜஸ் யாருக்கெல்லாம் வரும்னா பார்லிமெண்ட்ரி ப்ரொசீடிங்ஸுக்கு வருது, ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸுக்கு வருது, ஸ்டேட் கம்யூனிகேஷன்ஸுக்கு வருது. குவாலிஃபைடு ஒன்று வரும்போது அங்கே டிஸ்சார்ஜ் ஆஃப் டியூட்டியை சொல்லியிருக்கணும். அங்கே ஒரு டியூட்டி இருக்குது எனக்கு, அதனால் நான் சொன்னேன், அதனால தான் இந்த இன்ஃபர்மேஷனை வெளியே சொன்னேன்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு ஒருத்தர் இன்னொருத்தரை பற்றி ஒரு கான்ஃபிடென்ஷியல் ரிப்போர்ட் கொடுத்தாருன்னா அது டிஸ்சார்ஜ் ஆஃப் டியூட்டி. ப்ரொடெக்ஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு அடுத்தவனுடைய இன்ட்ரெஸ்டையோ இல்லை இவன் இன்ட்ரெஸ்டையோ அல்லது பப்ளிக் இன்ட்ரெஸ்டையோ பாதுகாக்கிறதுக்காக சொன்னான்னா சொல்லலாம். அல்லது பார்லிமெண்ட்ரி ரிப்போர்ட் வருது, அதை நீங்கள் வித் அத்தாரிட்டியாக இருந்தால் அப்சல்யூட் ப்ரிவிலேஜ். வித்தவுட் அத்தாரிட்டி இவர் ஒன்று பிரிண்ட் பண்ணுதார் அப்படின்னு சொன்னால் அவர் ஃபேராக ரிப்போர்ட் கொடுக்கணும், மேலஃபைடு இன்டென்ஷன் இல்லாமல் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அங்கே அவருக்கு ப்ரிவிலேஜஸ் கிடைக்கும். இது குவாலிஃபைடு ப்ரிவிலேஜஸ். அப்போ டிஃபமேஷனுக்கு என்னெல்லாம் ரெமடின்னு பார்த்தீங்கன்னா, சிவில் சூட்டாக அண்டர் டாட்ஸ் போய் டேமேஜஸ் கேட்கலாம். அல்லது என்ன செய்யலாம், செக்ஷன் 500 இப்போ இவங்களுக்கு ஜெயில் தண்டனை வாங்கி கொடுக்கலாம், கிரிமினல் அஃபென்ஸ் அண்டர் செக்ஷன் 499. அப்போ 2 வருஷம் அல்லது ஃபைனு அப்படிங்கிறத செக்ஷன் 500 ஐபிசியில் சொல்லுவாங்க. அப்படி நீங்கள் தண்டனை வாங்கலாம். என்னோடய ரெப்புடேஷன் இவர் குறைச்சிட்டாரு அப்படின்னு தண்டனை வாங்கலாம். அல்லது செக்ஷன் 38, 39 ஸ்பெசிஃபிக் ரிலீஃபில் போயிட்டு இன்ஜெக்ஷன் வாங்கி இந்த ஆள் என்னை பற்றி பேசிக்கிட்டே இருக்கான், இந்த புத்தகத்தில் இப்படி எழுதியிருக்கான், இந்த புத்தகத்தை வெளியிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் ரிலீஃபு கேட்கலாம். அப்போ 3 விதமான ரிலீஃபு: டேமேஜஸ், இன்ஜெக்ஷன் அண்ட் தி கிரிமினல் அஃபென்ஸ். இனி அடுத்த செஷனில் அடுத்த டாப்பிக்கை பார்க்கலாம்.